மிக சுவையான தமர்த்தக்காய் சாதம் எப்படி பண்ணது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. தமர்த்தக்காய் அப்படிங்கிறப்ப புளிச்சக்காய் சாதம் எப்படி பண்ணது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தமர்த்தக்காய் எனப்படும் புளிச்சக்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். புளிச்சக்காய் இதை கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, தாளிப்பதற்கு தேவையான அளவு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வறுத்த வெந்தயத்தின் தூள், மஞ்சள் தூள். அரை அழாக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி இந்த மாதிரி உதிராக வேக வச்சு தனியாக அரை வச்சுக்கணுங்க. அரை அழாக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி புளிச்சக்காயை கிட்டத்தட்ட ஒரு 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பழுத்தது இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. எல்லா கலவை சாதம் மாதிரி தான். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். தாளிச்சதை நம்ம அப்படியே இந்த சாதத்து மேலே கொட்டிடலாம். சாதத்து மேலே கொட்டிய பிறகு அந்த வானலி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்காய், அதாவது தமர்த்தக்காயின்னு சொல்லுவோம், விளம்பின்னு சொல்லுவாங்க, இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இதில் இருக்கிற மாய்ச்சரே போகிறோம். இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதுமானது. 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா இதை மேஷ் பண்ணிடலாம். இது நல்லா மசிஞ்சிடுச்சு. இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு. கொஞ்சம் வறுத்த வெந்தயத்தின் தூள். இது கொஞ்சம் புளிப்பு சுவை எது இருந்தாலும் அதில் சேர்க்குறப்ப நல்லா ருசியை கூட்டி கொடுக்கும். கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்கிறேன். சாதம் சேர்க்குறப்ப மீதி உப்பை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ தாளிச்சதை இந்த மாதிரி சாதத்து மேலே போட்டு வச்சுருக்கிறத இப்போ இதில் சேர்த்துலாம். இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துடலாம். மிக சுவையான தமர்த்தக்காய் சாதம் ரெடி. புளிச்சக்காய் சாதம் அப்படின்னு இதுக்கு தமிழில் சொல்லலாம். தெலுங்குல தமர்த்தக்காயின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நெல்லிக்காய் சாதம் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் வெந்தயம் புளிப்பு சேர்க்குற எல்லாத்துலேயுமே நான் சேர்க்கறது பழக்கம். தினமுமே எல்லாத்துலேயுமே வெந்தயம் சேர்த்து பழகிறதுனால இதுலேயும் சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் சேர்க்குறப்ப கூடுதல் சுவையை கொடுக்கும். வெந்தயத்தை எப்படி வறுக்கணும், கசக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நான் லிங்காக ஷேர் பண்ணிக்கிறேன், பாருங்கள். மிக சுவையான புளிச்சக்காய், அதாவது தமர்த்தக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் வீட்டில் பாபாக்காக பிரசாதமாக படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கலவை சாதம் செய்கிறது ரொம்ப வருஷத்து பழக்கமாக இருக்குங்க. இந்த தடவை இந்த சாதம் செஞ்சுருக்கேன். தமர்த்தக்காயா எனப்படும் இந்த புளிச்சக்காய் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து மிக மிக அதிகம். நம்மளுடைய நெல்லிக்காயில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேல்யூவும் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இந்த புளிச்சக்காய் தமர்த்தக்காய் சாப்பிட்டாலே நமக்கு தேவையான வைட்டமின் சி முழுவதும் கிடைச்சிடும். ஆனால் வேக வைக்கிறப்ப அதில் இருக்கிற வைட்டமின் சி ஓரளவுக்கு குறையும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப சீக்கிரம் அது வதக்கிறப்ப வெந்துறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு வைட்டமின் சி கிடைக்கும். எப்போதுமே நோய் எதிர்ப்பு திறனை கொடுப்பதற்கு வைட்டமின் சி மிக மிக சிறந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது கிடைச்சதுன்னா வீட்டில் இருந்ததுனாக்கா நீங்கள் பல விதமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த
புளி மாற்றாக நிறைய பேருக்கு வந்து வேணும்னு நினச்சாக்க இது வீட்டில் இருந்தாக்க புளிக்கு மாற்றாக இதையும் உபயோகிக்கலாம். இதை பொதுவாக இந்த மாதிரி பழுத்ததுக்கப்புறம் அதிகம் சமையலுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். ஓரளவுக்கு பழுக்கிறதுக்கு முன்பு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம எடுக்கலாம். இது மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தாக தொங்கும். ரொம்ப கீழ்பாகத்தில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் இது. இதில் வைட்டமின் சி நிறைந்து இருக்கிற மாதிரி வைட்டமின் ஏ ஓரளவுக்கு இருக்கிறதுனால தோலுக்கு மினுமினுப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பழத்தில் வந்து காயின்னு சொல்லலாம், புளிச்ச காயின்னு சொல்லலாம். நிறைய தாது உப்புக்கள் இருக்குது. அந்த தாது உப்புக்களும் நம்மளுக்கு வந்து நல்லதை செய்யும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம இடித்து நம்ம வெந்தயம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம எதுக்கு புளிப்பு வேணால் அதுக்கு சேர்த்துக்கலாம். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.